ஓய் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணிவில் பேசுகிறேன். இந்த வாரம் நடிகர் திலகம், ஏவிஎம் நிறுவனம், பிஏ பெருமாள் இவங்கெல்லாம் இணைஞ்சு உருவாக்கின பராசக்தி படத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். சிவாஜியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு வேதனையான ஒரு சம்பவத்தையும் தான் சொல்ல போகிறேன். அவருடைய முதல் படம் அந்த படம். உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். பராசக்தி வந்து வை பாலசுந்தரம் எழுதின கதை. கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தான் அந்த படத்துக்கு வசனம், அனல் பறக்கிற வசனத்தை எழுதினார். நடிகர் திலகம் அறிமுகமான முதல் படம். அவரோடு சேர்ந்து எஸ் ராஜேந்திரன் எல்லாருமே கூடவே இணைஞ்சு நடித்து அறிமுகமான ஒரு படம் இந்த படம் பராசக்தி. பரபரப்பாக பேசப்பட்டது. 1952 வெளிவந்த ஒரு படம் இந்த படம். சிவாஜின்னு ஒரு நடிகன் கண்டெடுக்க காரணமாக இருந்த ஒரு படம் பராசக்தி. இதில் ஏற்பட்ட அனுபவம் ரொம்ப அவருக்கு வேதனையான ஒரு அனுபவம். என்னன்னா, ஏவிஎம் நிறுவனத்துக்கிட்ட வந்து பிஏ பெருமாள், நேஷனல் பிக்சர்ஸ் பிஏ பெருமாளை வந்து ரெண்டு பேருமே கலந்து பேசி இவர் ஃபைனான்ஸ் பண்ணுவார். அவருக்கு பிஏ பெருமாள் அவர் எடுக்கிற படத்துக்கெல்லாம் உள்ள செட்டு போடுவாங்க. அவர் எடுக்கிற படம்லாம் அங்கே ஷூட்டிங்லாம் நடக்கும். இவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் படம் பண்ணுவாங்க. யார்? ஏவி மையப்ப செட்டியாரும் பிஏ பெருமாள். அது மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்காக அவங்க பேசுகிறாங்க. பேசி ஒரு படம் எடுப்போம் மறுபடியும் இணைஞ்சி அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்களுக்கு ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னா, இவர் சொல்கிறார் பிஏ பெருமாள், நான் வந்து திருச்சியில் ஒரு நாடகம் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருக்குது, அந்த நாடகத்தை வந்து நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அப்படியே நல்லா இருக்குமானார். ரொம்ப சிறப்பான ஒரு படம், நான் போய் பார்க்குறேன், நீங்களும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், நீங்களும் பாருங்கன்னார். இவர் போய் பிஏ பெருமாள் பார்க்குறாரு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் குணசேகரன் ஒரு கதாபாத்திரத்தில் படத்தில் நடித்த அதே கதாபாத்திரத்தில் சிவாஜி அவர் நடிச்சிருந்தார். அந்த நாடகத்தை பார்த்தோன்னே வந்து இங்கே சொல்கிறார், இது மாதிரி பார்த்தேன், சிறப்பாக இருக்குது, பண்ணலாமா அப்படின்னு. செட்டியாரும் போய் பார்க்குறாரு, சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, சரி பண்ணிடலாம், அந்த படத்தை பண்ணிடலான்றாங்க. படம் பண்ணும்போது அந்த நாடகத்தை பார்த்த செட்டியாருக்கு ஒரு குழப்பம். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிஏ பெருமாள், நேஷனல் பிக்சர்ஸ் பிஏ பெருமாள் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து அதில் குணசேகரன் நடித்தான்ல, அவரையே ஹீரோவாக வச்சு நம்ம எடுத்துருவோன்னு இவர் செட்டியாருக்கு ஒரு சின்ன அச்சம். இல்லை, நாடகம் ஓகே, அவங்க சத்தம் போட்டு நடிக்கிறாங்க, கொள்கிறாங்க, பேசுகிறாங்க, அதுக்கு பொருத்தமாக இருக்குது. சினிமானா அதுக்கு ஒரு தோற்றம் வேணும், அதுக்கு ஒரு கம்பீரம் வேணும், அது அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்லை அவன் நல்லா பண்ணுவான், அந்த நாடகத்தில் அவனுக்கு அவ்வளோ கைத்தறல் கிடைக்கும், அவனை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு இவர் பிஏ பெருமாள் பேசுகிறார். இந்த விவாதமே கொஞ்ச நாள் போயின்னு இருக்கு. அப்புறம் செட்டியார் சார்பில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கேஆர் ராமசாமி, ஒரு டிஆர் மகாநித்தி யாராவது நடிக்க வைப்போம், ரிஸ்க் எடுக்க வேணாம், எதுக்கு வேண்டாமே அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, அவனை தான் நடிக்க வைக்கணும், அவன் நிச்சயமாக நல்லா பண்ணுவான் அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவர் பிடிவாதமாக இருக்கும். செட்டியார் ஒத்துக்கிறார், வேறு வழின்னு ஒத்துக்கிறாரு. அதாவது அந்த காலத்திலேயே ஒரு நாடக நடிகரை தன்னுடைய படத்தில் ஹீரோவாக நடிக்க வைக்கிறதுக்காக ஏவிஎம் நிறுவனம் அவருக்கு ஃப்ளைட் அனுப்புகிறாங்க. ஃப்ளைட்டில் மூலிமா தான் அவர் இங்கே வரார், சென்னைக்கு வராரு. அவருக்கு மேக்கப் டெஸ்ட்லாம் போட்டு பார்க்குறாங்க. பார்த்து ஆள் ஒல்லியாக இருப்பார். அவர் தோற்றம் மறுபடியும் செட்டியாருக்கு ஒரு அச்சத்தையே கொடுக்குது. ஆனால் பிஏ பெருமாள் மட்டும் நம்பிக்கையாக இருக்கார், கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்று சரியாக வரும்ன்றாரு. இதில் மேக்கப்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா செட்டியார் பயப்படுறாரு. இல்லைங்க, ஆள் ஒல்லியாக இருக்கார், டைலாக் பேசுகிறது எங்கேயோ கிணத்துல கேட்குற மாதிரி இருக்குன்ட்டு இந்த ஏவிஎம் நிறுவனத்தில் வந்து இந்த இன்ஜினியருங்கெல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க, சவுண்ட் இன்ஜினியர்லாம். அங்கே அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது செட்டியாரெலாம் கேட்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் என்ன நல்லா இருக்கார், இவரை போட்டு எடுக்கிறீங்க, அவன் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்கிறதுக்கே சத்தம்ன்றான், இவனை போய் ஹீரோவை போட்டிங்கன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, பணம் போயிடும், படமும் போகாது, மாட்டிக்காதீங்கன்னு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இது சிவாஜி கேட்டு உண்மையிலே ரொம்ப வேதனை ஆகிட்டார். நமக்கு ஒரு மிகப்பெரிய லைஃபு, பெரிய வாய்ப்பு, சினிமாவில் நடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, அது இவ்வளோ பெரிய நிறுவனம் நம்மளை கூப்பிட்டு இவ்வளோ தூரம் ஃப்ளைட் போட்டு கூட்டின்னு வந்து கடைசியில் வேணான்னு சொல்கிறாங்களோன்னு பயப்படுறாரு. அவர் தனியாக போய் அழுகுறாரு, பாத்ரூம்லாம் போய் நின்று அழுகுறாரு, நம்மளுக்கு வாய்ப்பு போயிடுமோ, நம்ம இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களே, கேலி பண்ணுறாங்களே. அதுக்கப்புறம் செட்டியார் ஒரு ஐடியா சொல்கிறார், ஒன்று செய்வோம், ஆள் ரொம்ப ஒல்லியாக இருக்கார், ஒடிசலாக இருக்கார், அவருக்கு வந்து ஒரு மாதம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு அவரை ஒரு மாதம் அவர் தங்க வச்சு எதுவுமே செய்வானான்னு சொல்லி கரெக்டாக தூங்க சொல்லி அவருக்கு சாப்பாடெலாம் போட்டு டைமுக்கு சாப்பாடு கொடுத்து சத்தான பொருள்லாம் கொடுத்து அவரை உடம்பை கொஞ்சம் திடகாத்திரமாக மாற்றுறாங்க. இவர் அடிக்கடி போய் இந்த சினிமாவில் நடிக்கிறோமே எப்படி நடிக்கிறதுனான்றதுக்காக போய் இப்போ தேட்டர்லாம் போய் படம் பார்க்க போவார். போயிட்டு வரும்போது இதை போய் செட்டியார்கிட்ட அந்த இன்ஜினியருங்கெல்லாம் வந்து, சார் அவங்க சார் அவன் நடிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கான், ஊராக சுற்றுறான், இவனை போய் நடிக்க வைக்கிறீங்க அப்படின்னு திருப்பியும் பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ இவ்வளோ போராட்டம்லாம் நடக்குது. இருந்தாலும் அதை மீறி
அது ஆக்சுவலாக முதல்ல இந்த படத்தை எடுக்கிறதா வந்து ஏசி சாமியை தான் டைரக்டராக போடுறதுக்கு இருந்தாங்க. அவர் தான் இயக்க வேண்டியது. ஏசி சாமியை வானான்னு சொல்லி தான் கிருஷ்ணன் பஞ்சை கொண்டு வந்தாங்க. கிருஷ்ணன் பஞ்சு தான் அந்த படத்தை இயக்கினாங்க. முன்னாடி இந்த படத்துக்கு வசனம் எழுதுறதுக்கான ஏற்பாடு இப்போ செய்யப்பட்டவர் திருவாரூர் தங்கராசு. அவர் தான் இந்த படத்துக்கு வசனம் எழுதுறதா இருந்தது. அவரை வேண்டான்னு மாற்றிட்டு தான் கலைஞர் கருணாநிதியை கூப்பிட்டு வந்து எழுத வச்சாங்க. அந்த வசனம் தான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை, மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய பரபரப்பையும் அரசாங்கத்தையும் மிரட்டிச்சுன்னா அவருடைய வசனம் தான். அதில் அவர் பேசின விதம் இருக்குல்ல, அந்த அவருடைய உச்சரிப்பு, அந்த மொழி ஆற்றல் அவ்வளோ சிறப்பாக. அந்த கோர்ட்டு காட்சியெலாம் கோயில் கூடாது என்பது எங்கள் வாதம், கோயில் கூடாது என்பதில் எங்கள் வாதம், கொடியவருக்கு கூடாரமாக்கி விடக்கூடாது என்பது தான் அப்படிங்கிற அவர் பேசின வசனங்கள்லாம் தியேட்டரில் கைத்தட்டல். உண்மையிலே இவங்க அலறி போயிட்டாங்க. என்ன பெருசாக கிழிப்பான்னு பார்த்தோம். இப்படி தியேட்டரில் முதல்ல நடிக்கிறான் ஒரு புது நடிகை, அவனுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம், இவ்வளோ பெரிய மரியாதை கிடைக்குது அப்படின்னு நடித்தவுடனே அந்த வசனம் அவர் பேச 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 அந்த கோர்ட்டு காட்சி, கோயில் காட்சி, கோயிலில் பூசாரி மற்றுவார் அந்த காட்சி எல்லாமே அவ்வளோ சிறப்பாக அவர் பேசி அவ்வளோ அழகாக நடித்தார். ஸ்ரீரஞ்சினி, எஸ்எஸ்ஆர், இவர் கூட எல்லாருமே எஸ்வி சகஸ்நாமம், எல்லாருமே அண்ணன் தம்பி. அண்ணனுங்க சென்னையில் தங்கச்சி இருப்பா, இவங்க பர்மாவில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பர்மாவுக்கு போயிருப்பாங்க, தங்கச்சி மட்டும் இங்கே மாட்டிக்குவா. அப்போ தங்கச்சியை பார்க்குறதுக்காக அவங்க பர்மா கிட்டேருந்து அனுமதி வாங்குவாங்க. அதுக்கு வந்து விசா கிடைக்காது, அது ஒரு ஆள் கிடைக்கும். அது வந்து அதை தான் தம்பி அனுப்புவார் எஸ்வி சகஸ்நாமம், நீ போயிடுப்பா அதுக்கப்புறம் நாங்கள் வரணும்னு அனுப்புவார். அவர் தேடி வந்தவர் தங்கச்சியை சந்தித்தாரா இல்லையாங்கிறது தான் கதை. அண்ணன் தம்பி யாரும் உறவு பாதுகாப்பு இல்லாமல் தங்கச்சி கல்யாணம் பண்ணி புருஷனையாக இருந்து போய் கை குழந்தையோடு அவஸ்தைப்படுவார் சென்னையில். இந்த பிரச்சனையோட சமூக பிரச்சனையும் சேர்த்து சொல்லியிருப்பார் கலைஞர். அவ்வளோ அழகாக வசனம்லாம், விதவி மறுமணம் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். கோயிலில் நடக்கிற பிரச்சனை, கோயில் பேரில் ஏமாத்துறது, மதத்தின் பேரில் ஏமாத்துறது, அந்த பிற்போக்குத்தனமான சிந்தனைகள், சீரழிந்த சமூகத்தோட தோற்றம், அது எல்லாமே அழகாக அவர் எழுதியிருந்தார். அதெல்லாம் சிவாஜி அழகாக பேசி அவ்வளோ சிறப்பாக நடித்து கொடுத்தாரு. அவர் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லி நடித்த காட்சியை தான் ஏவிஎம் நிறுவனம் அவருக்கு அந்த இடத்துல செலை வச்சாங்க. ஏவிஎம் நிறுவனத்தில் இன்னும் சிவாஜிக்கு செலை வச்ச இடம் அவர் சக்ஸஸ் சொன்ன இடத்துல ஒரு செலை வச்சுருக்காங்க, அது ஞாபகார்த்தமாக. அதுக்கப்புறம் சிவாஜியை வச்சு எந்த நிறுவனம் தயங்கிச்சோ, எந்த செட்டியார் தயங்கினாரோ, அவர் திரும்ப அவரை வச்சு அந்த நாள்னு ஒரு படம் எடுத்தார். அது வந்து ஏற்கனவே அந்த நாளில் கல்கத்தா விஸ்வநாதன் ஒருத்தர் நடிச்சிருந்தார் ஹீரோவா. ஆனால் இவர் என்ன சொன்னார்னா, கல்கத்தா விஸ்வநாதன் வேணாம்பா, சிவாஜி நடித்தா தான் கரெக்டாக இருக்கும்னு செட்டியார் சொல்கிறார். எந்த சிவாஜியை வேணான்னாரோ, எந்த சிவாஜி நடித்தா சரியாக இருக்காதுன்னு நினச்சாரோ சொன்னாரோ செட்டியார், அதே செட்டியார் தான் சொல்கிறாரு சிவாஜி நடித்தா தான் சரியாக இருக்கும், சிவாஜியால் தான் அவ்வளோ பேர் கேட்டு சமாளிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லி கடைசியில் கல்கத்தா விஸ்வநாதன் தூக்கிட்டு தான் சிவாஜியை வச்சு அந்த நாள் எஸ் பாஸ்கரன் டைரக்ஷனில் எடுத்தாங்க ஏபிஎம் நிறுவனம். அந்த படம் பெரிய அளவுக்கு பேசப்பட்ட படம், ஒரு படம் அந்த நாள். அதில் வந்து அது பின்னாடி ரொம்ப வருத்தப்பட்டு செட்டியாரே சொன்னார். அதாவது சிவாஜி நாங்கள் அறிமுகப்படுத்துறதுனாலும் பராசக்தியில் ஒரு வேளை அவர் நடிக்காமல் போயிருந்தா கூட பின்னாடி அவர் பெரிய அளவுக்கு பாய்ச்சலில் வந்திருப்பார். அப்படி ஒரு அற்புதமான கலைஞன், பிறவி கலைஞன், அதை நாங்கள் போக போக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து நிறைய படம் ஏபிஎம் நிறுவனத்துக்கு பண்ணார். ஏபிஎம் நிறுவனத்தோடு அவருக்கு ரொம்ப நெருக்கமான உறவு இருந்தது. கலைஞரோட வசனமும் நடிகர் திலகத்தோட நடிப்பும் அந்த படத்தை பெரிய அளவுக்கு தூக்கி நிறுத்திச்சு. அதுக்கப்புறம் சிவாஜி வந்து நான் ஒரு பெரிய நடிகன் ஆனதுக்கு, பெரிய ஹீரோவானதுக்கு காரணம், நான் இன்ன வரைக்கும் ஒரு பேரும்போடு இருக்கேன்னா அதுக்கு பிஏ பெருமாள், நேஷனல் பிக்சர் பிஏ பெருமாள் மட்டும் நான் தான் வேணும்னு சொல்லலை. பிடிவாதமாக இல்லைன்னா என்னை தூக்கி போட்டிருப்பாங்க, நான் காணாமல் போயிருப்பேன். ஒரு பெரிய சிவாஜி கணேசன்ற பேரோடு இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வெற்றி உலா வந்துன்னு இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம்ட்டு அவர் வருஷம் ஒவ்வொரு முறையும் பொங்கல் அன்றைக்கி அங்கே போய் அவர் வீட்டில் ஒவ்வொரு பண்டிகை வரும்போதெல்லாம் போவார். போய் அவங்களுக்கு துணிமணி, அவங்க வீட்டுக்கு பசங்களுக்கு எல்லோரும் கொடுத்து அங்கே இருந்து குடும்பத்தோடு சாப்பிட்டு வருவார். அந்த நன்றியை அவர் மறக்கவே இல்லை, என்றைக்கும் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவ்வளோ அற்புதமான ஒரு புரட்சிகரமான படம். அந்த படம் வந்து ஓடும்போதே அந்த வசனங்கள், அப்போ காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸுக்கு ஆட்சி எழுத்து வசனங்கள் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணவே சென்சாரில் வந்து எல்லோரும் பொதுமக்கள்லாம் லெட்டர் எழுதி போட்டு இது மாதிரி அட்டாக் பண்ணிலாம் வசனம் வருது, படம் எடுத்திருக்காங்க, எப்படி இது ஓட வருதுங்க, எப்படி சென்சார் பண்ணி சென்சார் ஆஃபீஸுக்கு லெட்டர் எழுதினாங்க. அப்போது ஸ்டாலின் சொல்லி ஒரு ஸ்டாலின் சீனிவாசன் ஒருத்தர் பெரிய தணிக்கை அதிகாரி, சென்சார் ஆஃபீஸர் அவர் இருந்தார். முதல்ல சென்சார் பண்ணி அமுச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் புகார் நிறைய வந்தவொடனே திரும்ப போய் அவர் தேட்டரில் படம் பார்க்குறாரு. படம் பார்த்துட்டு எந்த தப்புமே இல்லை, நல்லா தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, அது படத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி தடை பண்ணாமல் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு வந்து
ஒரு தணிக்கை குழு திரும்ப எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னா தடை பண்ண பார்க்குது, அரசாங்கமே எதுக்குன்னா அப்படி என்ன தான் அந்த படத்தில் இருக்குன்னு ஜனங்கள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து அந்த படத்தை பார்த்து மிகப்பெரிய வெற்றியை பெற வச்சாங்க. அந்த படம் அவ்வளோ சிறப்பான படம். அதில் இடம்பெற்ற அந்த வசனங்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதாவது ஒரு கிராம்போன் தட்டு டைலாக்காகவே வசனத்துக்காகவே அதெல்லாம் இடம்பெற வச்சு பெரிய அளவுக்கு சேல்ஸ் ஆனது பராசக்தி தான் முதல். அதுக்கப்புறம் கதை வசனம் புத்தகமே போட்டாங்க, அது சேல்ஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரும்புகழ் எடுத்த ஒரு படம் அந்த படம். அப்படி ஒரு பாட்டு கூடிய பராசக்தி படத்தில் அவர் போராடி கண்ணீர் விட்டு ஹீரோவானார். ஆனால் முதல் படத்துலேயே சூப்பர் ஸ்டாரானார்னு வச்சிங்களேன். இப்போ நிறைய பேர் வந்து சின்ன சின்ன வேஷமாக நடித்து ஹீரோவானாங்க, ஆனால் எடுத்தவனையும் ஹீரோவானார். அந்த ஒரே படம் அவரை பெரிய சூப்பர் ஸ்டாராக பெரிய அளவுக்கு அங்கீகாரம் பட்டி தொட்டி வரைக்கும் அவர் கொண்டு போய் சேர்த்து பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் அங்கீகரிக்க வச்ச படம் பராசக்தி. மிகப்பெரிய வெற்றி, பரபரப்புக்குரிய ஒரு வெற்றி. தமிழ் சினிமாவில் தலைசிறந்த ஒரு படமாக இன்ன வரைக்கும் எல்லாராலையும் பாராட்டப்படுதுன்னா அது பராசக்திக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம், மக்கள் கொடுத்த ஒரு பாராட்டு தான். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.